ஓம் நம சிவாய. வடக்கு கோபுரம். இதுக்கு பின்னாடி தான் வந்து கிழக்கு கோபுரம், ராஜகோபுரம் இருக்குது. ஓகே. ஓம் நம சிவாய. மக்களை, நான் தான் உங்கள் ஹலோ மிஸ்டர் மணி. இந்த பர்டிகுலர் பதிவில் நீங்கள் என்கிட்ட இருந்து என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்ற தம்ப்நெயிலில் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. குடும்பத்தோட திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மன்கிட்டையும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணலாம். எப்போவுமே மன அமைதியோட நம்ம வேண்டுதலில் சுவாமி முன்னாடி வைக்கும்போது தான் சுவாமி கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம மன அமைதியோடு இல்லாமல் போட்டி போட்டுக்கிட்டு சுவாமியை வந்து பார்க்கணுன்னு சொல்லி போகும்போது கண்டிப்பாக அண்ணாமலையார் அது வந்து சங்கடத்தோடு தான் அதை பார்ப்பார். தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி தான் எல்லா கோவில்லையும் கூட்டம், பெரிய வரிசை, நீண்ட நேரம் காத்திருக்கிறது, இந்த மாதிரி பல வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இப்போ கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு, கடவுளுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. எல்லா பெரிய கோவிலும் இப்போ திருப்பதி மாதிரியே பெரிய கியூ, நீண்ட நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஸோ இது எப்போ சரியாகுன்றது தெரியல. என்ன தடை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என்னுடைய குடும்பத்தை நான் கூப்பிட்டுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு அமாவாசை தேதி அன்றைக்கி நான் வந்திருக்கேன். இன்றைக்காவது வந்து நான் ஒழுங்காக மன நிறைவோடு என்னுடைய சாமியை நான் தரிசனம் பண்ணலான்னு சொல்லி என் குடும்பத்தோடு வந்திருக்கேன். பெரிய பிளான்லாம் இல்லை. நான் வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து கூப்பிட்டுக்கிட்டு கிரிவலம் பாதையில் கிரிவலம் முடிச்சுட்டு ஸோ இறுதியாக வந்து கிழக்கு கோபுரத்தில் வந்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு திரு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வந்து தரிசனம் செய்து விட்டு கோவிலுக்குள்ளேயே சிறிது நேரம் வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், எங்களுக்கு ஒரு ஓரம் இடம் கிடைச்சா கொஞ்சம் தூங்கி மன அமைதியாக திருப்பி சென்னைக்கு கிளம்பி வரலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இதுதான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல் நான் வந்து சொல்லுவேன். மக்களே, கரெக்டாக 8.2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து திருநேர் அண்ணாமலையார் கோவில் வந்து என் பின்னாடி இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து மலைக்கு எக்ஸாக்ட் பேக் சைடு வந்து இந்த திருநேர் அண்ணாமலையார் டெம்பிள். கரெக்டாக 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் 50% இருக்குது. என்னன்னு தெரியல, என்னுடைய பையனுக்கு வந்து நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பையனுக்கு கொஞ்சம் ஃபீவர் அதிகமாகிடுச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததில். இருந்தாலும் அண்ணாமலையார் மீது ஒரு பாரத்தை போட்டுட்டு நாங்கள் வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். என் பையன்கிட்டையும் நான் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பையனும் சம்மதம் சொல்லிட்டான். ஸோ அமாவாசை தேதி அதுவும் கிரிவல பாதை ரொம்ப அமைதியாக, ரொம்ப கூட்டம் கொச்சன்னு இல்லாமல், ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப சைலண்ட்டாக நம்ம சாமி வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டே வந்து நம்ம கிரிவலம் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து அமாவாசைக்கு வரேன். இட்ஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. கண்டிப்பாக வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் வராமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தேதி முக்கியன்றது முக்கியம் இல்லை, எப்படி சாமி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ சொல்லுங்க, விளக்கத்தி கால் வலிக்குதா? உட்காந்தா வலிக்கல, தூக்கம் வருதா? வெரி குட். சாமியை பார்த்துட்டு போய் தூங்கலாமா? கார்த்திகேயன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க தெரியுமா? அழுகு. முருகர் கோயில் பக்கத்தில் நந்தி சாமி கிட்ட என்ன சொன்ன? சொல்ல மாட்டியா? சீக்கிரட்டா சொல்லு, என்கிட்ட சொல்லு சும்மா. நடக்கும்போது பூச்சி எதிர்க்கூடாது, அப்பா அம்மா சண்டை போட்டுக்க கூடாது. உன்னால தாண்டி சண்டை வருது இல்லையா? எப்படி நடிக்கிற பாரு. இல்லையா, உன்னை அடிக்க கூடாதா? கோவமா பேசக்கூடாது, என் மூஞ்சில கோவமே தெரியக்கூடாது, ஒழுங்கா சாப்பிடணும். இதெல்லாம் நாங்க வேண்டிக்கிட்டு வரோம் வீடியோலாம் வரும்போது. சூரியலிங்கம், அதாவது 5வது லிங்கத்தை பார்த்துட்டு ஒரு ½ அன் ஹவர் பிரேக் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு.
டைம் கரெக்டாக 4 மணி 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் இப்போது 4. பசங்க பரவாயில்ல, நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நடந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும் இல்லையா? அது பரவாயில்ல, நம்ம கடையை வச்சுருக்கோம். ஏன்னா அப்படி இப்படி பண்ணும்போது அந்த கார் நிற்குதா, அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, கார் வாங்கிறதுலாம் கிரிவெல்லாம் வரல, ஒரு இருமில் போட்டேன், ஆடியோ கட் பண்ணணும். ஓகே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் 3 லிங்கம் இருக்குது பார்த்துட்டு கிழக்கு கோபுரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக அந்த இது இருக்குல்ல, நமக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, போகலாம் எழுந்து. ஓகே, நியூ ஸ்பாட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நீ தூங்கத்தை பார்த்து அந்த ஆட்டோவை கூப்பிடலாமான்னு யோசிச்சேன் நான். ஆட்டோவில் போய் இறங்கலாமான்ட்டு. சரிவா, நீ நடக்க சொல்லிட்ட, போகலாம் ஜாலியாக. ஓகே, போகலாம், நடக்கும். மக்களே, இப்போ நேரம் கரெக்டாக 5:45. சன்ரைஸ் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ணாமலையார் 2400 சில்லற ஹைட், 2470 அடி ஹைட் இருக்க மலை பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாயுலிங்கம் பார்க்கும்போது சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு பின்னாடி. நெத்திலிங்கம், வாயுலிங்கம் பார்க்கணும், குபேரலிங்கம் பார்க்கணும், ஈசானிய லிங்கம் பார்க்கணும். 3 லிங்கம் பார்த்தோன்னா கிழக்கு கோபுரம் ரீச் ஆகிடுவோம். போகலாம். ஸோ அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்து கிரிவலம் வர்றது ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்டோடு வந்திருந்தேன், இந்த டைம் ஃபேமிலியோடு வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிஜமாக ஜாலியாக இருக்குது, சும்மா சொல்ல. ஜாலின்னா என்ன ஜாலி, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் வலிக்குது தான். இல்லை, விடிய காலில் மலையை பார்க்குறது சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்க, சின்ன சின்ன மரங்களாம் மறைச்சிட்டு இருக்கு மலையை. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடுத்த ஸ்பாட் என்னென்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஸோ அது உள்ளே வந்து பூந்து வந்தால் உடலில் இருக்க நோய் தீரும் அப்படின்றது ஐதீகம். அது நாங்கள்லாம் ட்ரை பண்ண போகிறோம். இப்படி அதுதான் நீங்கள் அடுத்த ஷாட்டை பார்க்க போகிறீங்க. ஓகே, 11:30 நம்ம ஆரம்பித்தோம். இப்போ பொழுது விடுஞ்சிச்சு, 6 மணி கரெக்டாக 6:10 ஆகுது. நம்ம வந்து இப்போது இதுக்கப்புறம் வந்து குபேரலிங்கம், அதுக்கப்புறம் ஈசானிய லிங்கம், நடுவில் வந்து இடுக்கு பிள்ளையார் இருக்காங்க. ஸோ இடுக்கு பிள்ளையார் அந்த சந்திர உள்ள பூண்டு வெளியே வந்து அங்கேயும் சாமி கும்பிட்டு நம்ம வந்து கிழக்கு கோபுரம் போக போகிறோம். ஓகே, ஸோ திருப்பதி போயிருக்கோம், காஞ்சிபுரம் போயிருக்கோம், திருவண்ணாமலை நிறைய டைம் போயிருக்கோம். இப்போ இருக்கோம் பருவதமலை. ட்ரக்கிங் நம்ம போகல. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நானும் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ தெரியுங்க எல்லோரும் ப்ரைட்டாக, ஏன்னா பொழுது விடுஞ்சிடுச்சு. மார்னிங் 6:30. வாங்க, இப்படி போய் நம்ம ரைட்டு திரும்பினா இடுக்கு பிள்ளையார் கோவில். நாங்கள் எல்லா சாமியும் வந்து நின்று பார்த்துட்டு தான் வந்தோம். அதனால எங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் மேலே ஆகிட்டுருக்கு. இன்னும் மேபி இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் ஒரு 1 ஹவர் ஆகலாம் அந்த கிழக்கு கோபுரம் போகிறதுக்கு. அந்த சந்துலேருந்து உள்ளே வந்து சந்து வழியாக உள்ளேருந்து வெளியே வந்தால் என்ன நன்மை அப்படின்றது இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஐ திங்க் இது தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணி எல்லா சிவலிங்கத்தையும் வணங்கிட்டு ஒரு சிவலிங்கம் தவிர சரியாக 6 மணிக்கு இடுக்கு பிள்ளையார்கிட்ட வந்துட்டோம் மக்களே. ஸோ இங்கே தான் வந்து பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருக்கு. என்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாக நான் வந்து இடுக்கு பிள்ளையார் அந்த சந்தில் வந்து பூந்து வந்துடுவேன். நான், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மாமியாரும் என்னுடைய மனைவியும் எப்படி உள்ளே பூந்து வராங்க, அவங்க கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு நிற்கிறோம். கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வாங்கப்பா, வாப்பா, ஓடியா முடியும் பார்.
யா பொறுமையா புஷ். பொறுமையா வா. கிராஸ் போடு. அப்படிதான் அண்ணா. அப்படியே நெளிஞ்சு வா. நெளிஞ்சு வா. இன்னும் கொஞ்சம் நெளி. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பார்த்து இடிச்சுக்க போற. பார்த்து இடிச்சுக்க போற. அண்ணாமலையார் கரோகரா. பார்த்து அவ்வளோதான். சூப்பர் மக்களே. ஆக்சுவலாக வந்து என்னுடைய மனைவி கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக இடுக்கு பிள்ளையார் சந்த வழியாக வெளியே வந்துட்டா. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது கேட்போம். சரி விடு தாதித்து விட்டாய். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். முக்கியமாக இந்த கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில் அந்த சந்து வழியாக நம்ம வெளியே வந்தால் நம்ம மேலே இருக்கிற திருஷ்டி சில கெட்ட சக்திகள்லாம் நம்மளை விட்டு ஒதுங்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கை. அதனால தான் இங்கே கூட்டம் அதிகமாகவே காணப்படுது. இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நாங்களும் டயர்டாக இருக்கோம். முக்கியமாக என்னுடைய பசங்களும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. கொஞ்சம் முடியல. நாங்கள் ஒரு சேரோட்டை பிடிச்சி யமலிங்கம் கிட்ட போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிழக்கு கோபுரம் போய் இறங்க போகிறோம். இறங்கிட்டு முகம் காலெலாம் கழுவிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே வந்து கோவிலுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சென்னை கிளம்புறது தான் பிளான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி டெம்பிள் வீலாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே சாப்பிட்டுருக்கோம். நல்ல தரிசனம். அண்ணாமலையரை பார்க்குறது வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நிறைய கஷ்டப்பட்டால் தான் அவர் நமக்கு வந்து நம்ம ஆசைப்பட்ட தரிசனத்தை நமக்கு வழங்குவார். நிறைய டைம் அனுபவப்பட்டிருக்கேன். சின்ன நந்தி இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து நாங்கள் குட்டி ரெஸ்ட் எடுத்தோம். நல்ல பிளேஸ். நீங்கள் ரொம்ப டயர்டானீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே. பட் பௌர்ணமி டைம்லாம் ரொம்ப கஷ்டம் மக்களே. அமாவாசை டைம் வந்து திருவண்ணாமலை ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. நீங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக கிரிவலம் போகணுன்னா கிரிவலம் போகலாம். சாமி தரிசனம் செய்யலாம். கோவிலுக்குள்ளே வந்து இருக்கணும்னா கோவிலுக்குள்ளே இருக்கலாம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. அமாவாசைக்கு ஏற்றிங் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருவண்ணாமலை நல்லா தான் இருக்குது. டன். பாய். ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். உட்காந்து போகலான்ட்டு 2 கழிச்சு மக்கள் தூக்கி ஷோல்டரில் உட்கார வைக்கிறதும் இடுப்பில் உட்காந்து கூப்பிட்டு போகிறதும் இப்படியே டயர்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே, பை சொல்லு. உலகத்துக்கு பை சொல்லு. அங்கே பார்த்து பை சொல்லு. பாய் கார்த்திகாக்கு பாய்.